ஹலோ மை டியர் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்றைக்கி சண்டே, ஜாலியான டே. சண்டே தான் இந்த ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எல்லோரும் எந்த டேயில் கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரில. லீவு நாள் அதுவும் எங்கேயாவது வெளியே போக முடியுதாங்க? ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு மண்டை சூடாகி மூளை உருகி மூக்கு வழியாக ஒழுகிரும் போல். ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது வெயில் இப்போவே. ஸோ வீட்லேயே இருக்கேன், பொழுதும் போகலை. பொழுதை போக்க இன்ஸ்டாகிராமில் ஒரு 4 ரீல்ஸை பார்க்க, அதில் ஒரு அழகான ஸ்டோரியை தூக்கி என்னோடய சேவ்டு ஃபைலில் சேர்க்க, இப்போ அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் எல்லோரும் கேட்க. ஆக்சுவலி இது எந்த மாதிரி ஸ்டோரினா, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் புட்டுக்கிட்டு போயிருக்கும். எல்லாருக்கும் இல்லை, மேக்ஸிமம் புட்டுக்கிட்டு போயிருக்கும். அடுத்ததாக வர செகண்ட் லவ், அது ரிலேட்டடான ஒரு அழகான ஸ்டோரி தான் இது. வாங்க கேட்கலாம். அவள் சிதைக்கப்பட்ட சிலையாய் தூக்கி வீசப்பட்டு கேட்பாரற்று கிடந்தாள். அச்சிலையை பற்றி அறியாதவர்கள் அதன் மீது கழிவுகளை கொட்டியும் அதை கால்களால் மிதித்தும் மேலும் காயப்படுத்தி கொண்டிருந்தனர். வழியோடு வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல முயன்று கொண்டிருந்தவளின் அருகே வழிப்போக்கன் ஒருவன் வந்து அமர்ந்தான். அச்சிலையின் அருமையை ஆராய்ந்து அறிந்தவன், இப்பேற்பட்ட சிலையை சிதைத்தவன் துர்பாக்கியசாலி என்று கூறிவிட்டு அச்சிலையை தூசி தட்டி தூக்கி நிறுத்தினான். என்னை முதன்முறை சிலையாக மாற்றியவனே சிதைத்து தூக்கி எறிந்து விட்டான். இவனை பார்த்தால் சிற்பியாக கூட தெரியவில்லை என்று சேதமடைந்த அச்சிலை சிரித்தது. காயப்பட்ட சிலைக்கு கண்கள் காணும் காட்சி பிழையாகத்தானே இருக்கும் என புரிந்து கொண்டு பிறந்த குழந்தை போல் அச்சிலையை கனிவாய் கவனித்து கொண்டான். அரைகுறை சிற்பி என்றாலும் அச்சிலையின் வழிக்கு அழகாய் மருந்திடத் தொடங்கியவன் அவ்வப்போது அச்சிலைக்கு தெரியாமல் அதன் போக்கில் அதை அழகாய் செதுக்க ஆரம்பித்தான். வெயிலோ மழையோ புயலோ பூகம்பமோ எது வந்தாலும் அச்சிலையை விட்டு அகலாமல் இருந்தவன் எப்படியோ அதன் கால்களை அவனுடன் சேர்த்து நடப்பதற்கு தயார்படுத்தி விட்டான். நடைப்பயணமாய், பேருந்து பயணமாய், ரயில் பயணமாய் அச்சிலை காண நினைத்த இடங்களுக்கு எல்லாம் உடன் சென்றவனிடம் அவ்விடங்களும் அதில் இருக்கும் நினைவுகளையும் அச்சிலை தன்னை அறியாமல் கூறி அவனை காயப்படுத்தினாலும் அதை அவன் காட்டிக்கொள்ளாமல் அந்நினைவுகளிலிருந்து நிதானமாய் அவளை வெளிக்கொண்டு வரத் தொடங்கினான். காலப்போக்கில் காயப்பட்டிருந்த சிலையை காதலோடு செதுக்கி கலைநயமாக வடிவமைத்தவன் வழியை முற்றிலுமாக மறந்திருந்த அச்சிலையின் கண்களை மீண்டும் காதலால் திறந்தான். 2ஆம் முறை காதல் கண்ணாடியை கையில் எடுத்த அச்சிலை மீண்டும் அது புதுப்பிக்கப்பட்டிருப்பதை ஆசையாய் தயங்கியபடி பார்த்து ரசிக்கத் தொடங்கியது. 2ஆம் முறை செதுக்கப்பட்ட காதல் என்றாலும் இயல்பை விட இன்றியமையாத ஒன்றாக அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று நினைத்து கொண்ட அச்சிலை அரைகுறை சிற்பி என்று அவனை அவமானப்படுத்தி விட்டோமே என ஆசையாய் அணைத்து கொண்டது. ஆறுதலும் ஆதரவும் அரவணைப்பும் அக்கறையும் அன்பும் மதிப்பும் மரியாதையும் காதலின் எண்ணத்தில் உண்மையாக இருக்கிறதா என்று எண்ண வேண்டுமே தவிர எண்ணிக்கையில் எத்தனாவது என்று எண்ண தேவையில்லை.